மல்லி மல்லி எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜயை கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இன்வெஸ்டர்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தணும், அவங்க மூலிமா கேஸை வாபஸ் வாங்கணும், அதுக்கு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். ஆனால் விஜய் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை. இப்போது அவ்வளோ பெரிய பணத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? அதனால் என்ன பண்ணலாம், யாரை பார்த்தா இந்த பணத்தை கொடுத்து விஜயை வெளியே கொண்டு வர முடியும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் மூலதனம் அப்படின்னு மல்லி மனசுக்குள்ளே 1008 கேள்வி ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்கே விஜய் யோசிக்கிறாரு, நம்மளை மல்லி பார்க்கவே இல்லையே, ஒருவேளை மல்லி நம்ம மேலே கோபமாக இருப்பாளோ அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம அக்காட்ட மல்லி என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லியிருந்தா மல்லி பார்த்துருப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முட்டாள்தனமான யோசனையை விஜய் பண்ணுறாரு. ஏன்னா மல்லி நினச்சாதான் விஜய் பார்க்க முடியுமே தவிர அவங்க அக்கா நினச்சா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் மல்லி பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத விஜய் இன்னமும் புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராஜி எப்படியாவது விஜய் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் விஜயை வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம பேருக்கு மாற்றியே தீரணும், நாம் போட திட்டப்படி எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, இதில் எங்கேயுமே சொதப்பல் ஆகலை, சொதப்பல் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வெண்பா மல்லிகிட்ட, மல்லிமா டாடா இனிமேல் வீட்டுக்கு வரவே மாட்டாரா, டாடா வெளியே கொண்டு வரவே முடியாதா என்ன, சொல்லுங்கள் மல்லிமா, ஏன் டாடா அங்கேயே இருக்காரு, டாடாவுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா? இல்லை வெண்பா, டாடாவுக்கு பிரச்சனைலாம் பெருசாக இல்லை. ஸோ டாடாவை சும்மா விசாரிக்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. டாடாவை விசாரித்து முடித்த உடனே அவங்களே திருப்பி அனுப்பிடுவாங்க வெண்பா, நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் சொல்கிறீங்க மல்லிமா, ஆனால் டாடா இன்னும் வரவே இல்லையே, ஏன் டாடா இன்னும் வராமல் இருக்காரு? வெண்பா, நான் தான் சொல்கிறேன்லம்மா, இன்னும் டாடாவுக்கு விசாரணை முடியல, நீ வேணால் பார்த்துட்டேறேன், நைட்டே உங்கள் டாடா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. பார்த்தா இங்கே வெண்பாவுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்த்தா விஜய் வெளியே நிற்கிறாரு. வெண்பா உடனே டாடா அப்படின்னு ஓடி கட்டி பிடிச்சிடுறாங்க. மல்லி உடனே, விஜய் எப்படி வந்தீங்க, உங்களை விட்டுட்டாங்களா? இல்லை மல்லி, எப்படி என்னை விடுவாங்க, என்னை விடவே இல்லை, ஆனால் இருந்தாலும் என்னால் வெண்பா பார்க்காம இருக்க முடியல, அதான் நான் ஓடி வந்துட்டேன். சரி விஜய் வாங்க உள்ளே வாங்க. இல்லை மல்லி, நானே யாருக்கும் சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் உங்களை பார்க்கறதுக்கு, நான் தான் உங்களை பார்த்துட்டேன்ல, நான் கிளம்புறேன். இல்லை விஜய், நான் உங்களை போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லி விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய் ஒன்று, மல்லி என்னை விடு மல்லி, நான் ஒன்றும் நிரந்தரமாக வரல, நான் இப்போ ஓடி வந்திருக்கேன் மல்லி, விடு மல்லி அப்படின்னு சொல்ல, மல்லி முடியாது விஜய், முடியாது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா ஒன்று, மல்லிமா மல்லிமா அப்படின்னு அப்போ தான் நம்ம மல்லி எழுப்புறாங்க. மல்லி கண்முழிச்சு பார்த்தா அது எல்லாமே கனவாக இருக்குது. என்னாச்சு மல்லிமா, டாடா நினச்சி தோணிங்களா? ஆமாம் வெண்பா, கண்டிப்பாக டாடாவுக்கும் நம்மள மாதிரி தான், நம்மளை போய் எப்படா பார்ப்போம்னு அவருக்கும் தோண்டிகிட்டே இருக்கும். நீ வேணா பாரு, கண்டிப்பாக காலைல விடியும் போது உங்கள் டாடா இங்கே வீட்டில் நிற்க போகிறாரு அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் மல்லிக்கு தெரியும் இல்லையா, ஸோ விஜயால் வர முடியாது அப்படின்னு. ஏன்னா விஜய் வெளியே வரணும் அப்படின்னா விஜய் மேலே இந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிச்சாகணும். அப்படி நிரூபித்தா மட்டும்தான் விஜய் வெளியே வர முடியும், இல்லைனா வர முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அன்னப்பண்ணி வராங்க. மல்லி என்னாச்சு பிள்ளை, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை பெரியம்மா, விஜயை வெளியே கொண்டு வரதுக்கு வழியே இல்லையா, எப்படி தான் விஜய் வெளியே கொண்டு வர்றது, எனக்கு விஜயை வெளியே கொண்டு வந்தே ஆகணும், கண்டிப்பாக விஜய் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், இருந்துமே விஜயை வெளியே கொண்டு வராமல் உள்ளே வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ராஜி ஏதோ திட்டம் போடுறா, எனக்கு தெரிஞ்சு அவள் தான் விஜயை உள்ளே வைக்கிறதுக்கு நிறைய வேலை பார்த்துட்ருக்கா. என்ன பண்ணுறது பெரியம்மா, நாம் ஒன்றும் கொஞ்சம் காசு இருந்தால் நம்ம கொடுத்துட்டு விஜயை ஈஸியாக வெளியே கொண்டு வரலாம், ஆனால் அவங்க சொல்கிற அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நாம் எப்படி கொடுக்க முடியும் பெரியம்மா, எனக்கு இப்போது என்ன பண்ணுறதே தெரியல பெரியம்மா. இங்கே பார்ப்புல, இந்த உலகத்தில் யார் வேணாலும் என்ன மாதிரியான அநீதி வேணாலும் பண்ணலாம், ஆனால் அநீதி மட்டுமே கடைசி வரைக்கும் போயிடாது பிள்ளை, நீதி எப்படியாவது அநீதியை வீழ்த்தும். அதே மாதிரி தான் விஜய்க்கு எதிராக யார் என்ன சதித்திட்டம் போட்டாலும் கண்டிப்பாக அந்த சதித்திட்டத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு நல்ல வழியை கடவுள் காட்டி கொடுப்பார் பிள்ளை. நீ உன் நம்பிக்கையை விட்டுறாத, நீ போயிட்டு கோயிலுக்கு போ, சாமி கும்பிட்டனா கண்டிப்பாக உனக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவார் பிள்ளை அப்படின்னு இங்கே அன்னப்பண்ணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மல்லியும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. இது மாதிரி என் புருஷன் இந்த தப்புமே பண்ணவே இல்லை, இருந்தாலும் என் புருஷன் இப்போது பண்ணாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு, என் புருஷனை நீ தான் காப்பாற்றணும், என் புருஷன் வெளியே வரத்துக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க மல்லி. வேண்டிக்கிட்டு வரும்போது வர வழியில் ஒரு குழந்தை லைட்டாக பைக் ஆக்சிடெண்ட்டில் அடிப்படுது. மல்லி ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க.
அதில் இந்த குழந்தைக்கு லைட்டாக தான் அடி, ஆனால் மல்லிக்கு கொஞ்சம் கை கால்லாம் அடிபடுது. எல்லாம் ஓடி வந்து, ஏம்மா என்னம்மா இப்படி பார்த்து வர, தனியாக வந்திருக்க, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கம்மா அப்படின்னு குழந்தை விசாரிக்கிறாங்க. அந்த குழந்தை அழுகுது. அப்போ தான் ஒருத்தவங்க ஓடி வந்து, என்னாச்சுங்க என் பொண்ணுக்கு, என்னாச்சு, ஏம்மா ஓப்பனா இது, ஆமாங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்திருக்க, பாவம் இந்த பொண்ணு மட்டும் வந்து உன் பொண்ணை காப்பாற்றலனா இன்றைக்கி உன் பொண்ணு உயிரோடு இருந்திருக்காது, பாரு உன் பொண்ணை காப்பாற்ற போய் அந்த பொண்ணுக்கு கை கால்லாம் அடிபட்டிருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்கம்மா. மல்லி ஒன்று, இல்லைங்க பரவாயில்ல, லேசாக தான் அடிபட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா என்னம்மா லேசாக அடிபட்டுருங்கிற, இந்த காலத்தில் யார் எப்படி போனால் எனக்கு என்னென்னு போகிறதுமா வந்து, நீ மட்டும் சரியான நேரத்தில் ஓடி வந்து இந்த குழந்தைய காப்பாற்ற வந்தானா இந்த குழந்தை நீ செத்துருக்குமா, அப்படி இருக்கும்போது ஒன்றுமே நாளெலாம் நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி 4 பேரை காப்பாற்ற முடியும், போமா ஹாஸ்பிட்டல் போமா அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. மல்லி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனதும் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் மல்லிக்கு ஒரே சிந்தனையாகவே இருக்குது, விஜயை காப்பாற்றுறதுக்கே நம்மளால் முடியல, ஆனால் நம்ம யாராருக்கோ உதவி பண்ணுறோம், நமக்கு உதவி பண்ணுறதுக்கு அந்த கடவுள் ஒரு வழியை காட்ட மாட்டாரு அப்படின்னு மல்லி யோசிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. டாக்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிக்கிறாரு. முடித்த உடனே இங்கே அந்த பொண்ணோட அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா வராரு. வந்த உடனே அந்த பொண்ணோட அம்மா, இந்த மாதிரி கடைக்கு போயிருந்தாங்க, திடீர்னு பாப்பா வெளியே விழுந்துட்டா, வந்த நேரத்துக்கு ஒரு பைக்காரன் பாப்பா மேலே மோத பார்த்துருக்கான், நல்ல வேலைங்க ஒரு பொண்ணு கடவுள் மேலே வந்து கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டா, அவள் மட்டும் காப்பாற்றலாம் நம்ம குழந்தை இன்னைக்கு பார்த்துருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் பயங்கரமாக அழுகிறாரு. நல்ல வேலை என் பொண்ணு தான் எனக்கு உயிர், என் பொண்ணு மட்டும் தான் ஆயிருந்துச்சுன்னா நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். சரி அவங்க யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு உள்ள அடிப்பட்டு இப்போ தாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் டாக்டர் வெளியே போகிறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு, டாக்டர் அவங்கள பார்க்கலாமா, தாராளமாக போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் ஓடி போயிட்டு, இங்கே பாருங்கள் இவங்க தாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் ஒன்று, மேடம் என் பொண்ணு உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு நன்றி சொல்கிறாரு. பார்த்தா அப்போ தான் அவருக்கு செம அதிர்ச்சி. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம மல்லி தான். மல்லி தெரிஞ்சால் இப்போ இவர் யாரான்னு பார்த்தா நம்ம குணசேகரன். ஸோ மேனேஜர் குணசேகரன். மல்லி ஒன்று, சார் நீங்களா அப்படின்னு சொல்லவும் குணசேகரன் ஒன்று, மேடம் நீங்களே என் பொண்ணு உயிரை காப்பாற்றுனீங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல உடனே குணசேகரனுக்கு மனசுலாம் உறுத்துது. மேடம் நீங்கள் பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க எனக்கு, என் பொண்ணோட உயிர் மட்டும்தான் ஆயிடுச்சுன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் மேடம். என்ன குணசேகரன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நானே விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறது தெரியாமல் தான் கடவுளை பார்த்து ஒரு வழி கேட்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன். போயிட்டு வர வழியில் தான் நான் பார்த்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு இப்போதைக்கு மைண்டு ஃபுல்லாக விஜய் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரில, அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல குணசேகரனுக்கு மனசுலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே குணசேகரன் மனைவி கேட்குறாங்க, ஏங்க அப்போது நீங்கள் சொன்ன விஜய் சாருடைய மனைவியா இவங்க? ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஏங்க உம்சங்க வாங்கலை அப்படின்னு சொல்லவும் குணசேகரன் நடிச்சு தனியாக போகிறாங்க. போனவுடனே, ஏங்க இப்படியாப்பட்டவங்களுக்கு போய் நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க, வேணாங்க, அவங்க நம்ம பொண்ணு உயிரே காப்பாற்றிருக்காங்க, நீங்கள் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறது எல்லாம் யாருக்காங்க, எனக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் தானேங்க, அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம பொண்ணு உயிரை காப்பாற்றிருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது சத்தியமாக சரியில்லைங்க, அந்த கடவுளே பார்த்து நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு பிராய்ச்சித்தனையாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காருங்க, நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க ப்ளீஸுங்க அப்படின்னு அவங்க மனைவி அழுகுறாங்க. உடனே குணசேகரனும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்துட்டு மல்லிகிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இது மாதிரி ராஜேஸ்வரி மேடம் தான் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணினேன், மற்றபடி விஜய்க்கு எதுவும் தப்பு இல்லை, ஸோ விஜய்க்கு இந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, அதே மாதிரி இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது ராஜேஸ்வரி மேடம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்க மேடம் நாம் இப்போயே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், போயிட்டு விஜய் சார்ட்ட அந்த உண்மையை சொல்லி நான் மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மேடம், ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன், சாரி மேடம் அப்படின்னு குணசேகரன் மல்லிகிட்ட கையெழுத்து கும்பிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. மல்லிக்கு அப்போ தான் புரியுது, நல்ல வேலை விஜய் தப்பு பண்ணவும் இல்லை, கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டிட்டாரு அப்படின்னு மல்லியும் ரொம்ப சந்தோஷமாக குணசேகரன் அழைச்சிக்கிட்டு விஜய் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நேராக கிளம்பி ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க.